தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய உரையோடு துவங்கியது. அந்த உரை சார்ந்த விவாதங்கள் நடைபெறுகிற போது பிரதமரை நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் தாக்க முயற்சி செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு சூழலை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால பிரதமரை வர வேண்டாம் அப்படின்னு நான் தான் எச்சரித்தேன் அப்படின்றதெல்லாம் சபாநாயகர் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த சூழலுக்கு என்ன காரணம் ஆயிடுச்சு? அந்த பிரச்சனை நடைபெறுவதற்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்த புத்தகத்தில் இருந்த கருத்துக்கள், அந்த புத்தகம் ஏற்கனவே வெளியிடப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை ஓம் பிர்லா அவர்கள் முன்வைத்தாங்க. பட் அதற்கு பேசுகிறதுக்கு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகள்லாம் முன்வைத்தாங்க. இதுதான் அந்த பிரச்சனைக்கான முதல் காரணமாக அமைந்திருந்தது. அதான் இந்த விவாதத்துடைய கருப்பொருளாகவும் மாறி இருக்கிறது. பிரதமரை தாக்க சதி, பிர்லா போட்ட குண்டு, பெண் சக்தி புரளியா அப்படிங்கிறதுல இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைகிறாங்க. அரசியல் விமர்சகர் கார்த்திக் என் சுவாமி, காங்கிரஸ் கட்சியின் திரு முருகையன், இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். முதல்ல விவாதத்தை கார்த்திக் சுவாமிகிட்ட இருந்து துவங்குறேன். கார்த்திக், முதல்ல என்ன நடந்துச்சு நாடாளுமன்றத்தில்? சபாநாயகர் பிரதமரை தாக்குறதுக்கு ஒரு சதி நடக்குது அப்படின்னு சொல்ற அளவிற்கு நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பும் இதுக்குள்ள கேள்வியாகுது இல்ல? அனைவருக்கும் வணக்கம். இல்ல, அதாவது சபாநாயகர் அவர்கள் தெளிவா சொல்றாங்க இந்த இடத்துல, எனக்கு தகவல் வந்திருக்கிறது, எனக்கு கான்கிரீட்டான எவிடன்ஸ் வந்திருக்கிறது, அதை வச்சுதான் நான் சொல்றேன் அப்படிங்கிறார். ஏன்னா அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதனால் எச்சரிக்கை விடுத்தேன். அவர் எந்த ஒரு மெம்பர் பேரையும் குறிப்பிட்டு சொல்லல. ஆனால் அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, எனக்கு செய்திகள் வந்ததால் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், தொடர்ச்சியா இவங்க அடுத்து வந்து அங்க பேச விடாம பண்றதும், அந்த இடத்த பாராளுமன்றத்தை அந்த யாருமே எந்த கருத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கிறாங்க ஆரம்பத்துல இருந்து. பிரதமர் பேசும்பொழுதும் குறிப்பிட்டு அவர் குறுக்கிட்டே இருக்கிறதுங்கிறதும் நடந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால அவர் பேச்சை தடபடமுல பேசுறாருங்கும் போது அடுத்த கட்டமா என்ன நடக்கணும் அப்படிங்கும்போது அவர் பயப்படுறார். ஏன்னா பாதுகாப்பு இதுல ஒரு முக்கியமான அம்சம். ஆனால் அவர்கள் பதாகைகளை கையில கொண்டு வரும்போது அந்த கையில வச்சிருக்கிற அந்த ஸ்டிக்குனால நீங்க எதை வேணா செய்ய முடியும். அதுவும் ஒரு வாய்ப்பாக, ஒரு கெடு வாய்ப்பாக அதுவும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க அந்த இடத்துல வந்து புதுசா வெளியில இருந்து ஆயுதம் கொண்டு வரணும்ன்ற அவசியம் கிடையாது. அங்க இருக்கிறது, கையில இருக்கிறது மைக்கு பேப்பரா இருந்தா கூட எதுவும் செய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏனென்றால் இதே போல பல தடவை நடந்திருக்கிறது என்று இவர்கள் குற்றம் சாட்டியிருக்கார்கள். காங்கிரஸ்காரர்களே குற்றம் சாட்டியிருக்காங்க. உள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா சொல்ல, காங்கிரஸ்காரர்களே என்ன சொல்றாரு, ராகுல் காந்திய அந்த கம்பு வச்சு என்ன தடுத்தாங்க, அங்க உள்ள போக விடாம என்ன தடுத்தாங்க, மேன் ஹேண்ட்லிங் பண்ணாங்க, பிசிக்கல் அசால்ட் நடந்தது எல்லாம் அவங்களே ஒரு தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. சோ அதனால ஒரு எச்சரிக்கை நடவடிக்கையாக சபாநாயகர் இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம அதை பாக்குறோம். மற்றபடி யாரையும் குறிப்பிட்டு இன்னார் செய்வார், இப்படி செய்வாருங்கிற சொல்லல. சபைக்குள்ள பாதுகாப்பு காவலர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அதுக்கு பிறகு இப்படி எல்லாம் நடக்க முடியுமா? இல்ல, அதுதான் சார். அப்போ கையில வச்சிருக்கிறோம். இப்ப நானே கையில ஒரு புத்தகம் வச்சிருக்கிறேன், இப்படி இல்ல மொபைல் ஒண்ணு வச்சிருக்கிறேன், இப்படி கையில வச்சிருக்கிறேன் அப்படின்னா கிட்டக்க போகும்போது டக்குன்னு தூக்கி போடுறதுக்கு யாரும் தடுக்கிறதுக்கு அங்க இருந்து வரணும். ஒரு குறிப்பிட்ட தொலைவில் பாதுகாவலர் நிக்கிறாங்க. நான் கையில ஒரு புத்தகத்தை வச்சிருக்கிறேன், பேசுறேன்னு சொல்லி போறேன், புத்தகத்தை இப்படி தூக்கி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அந்த இடத்துல? சோ எச்சரிக்கை உணர்வோடு ஒரு முன் எச்சரிக்கையாக அவர் சொல்லி இருக்கிறார். ஏனால் விரும்பத்தகாத சம்பவம் நடந்த பின்னாடி அதை பத்தி குற்றம் சாட்டி பேசுறதை விட அதை விட்டு விலகி இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ மறுபடியும் பாஜக தொடர்ந்து சொல்றது ஒண்ணுதான். அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் ஈடுபடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது யாரும் வேண்டும் திட்டமிட்டு பண்றாங்க, அது உணர்ச்சி வசப்பட்டு பண்றாங்க அப்படின்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். அதனால சொல்றேன், இங்க காங்கிரஸ் கட்சியினர் அப்படின்னு யாருமே குறிப்பிட்டு நம்ம சொல்லவே இல்லை யாரையுமே. இல்ல, சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்கல்ல சார், காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்களை சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்கல்ல. ஆமா, இல்ல அது வந்து 8 பேர் வந்து தூக்கி போடுறதுனால அவங்க மேல வந்து பேப்பர் தூக்கி போட்டாங்க, அதெல்லாம் பண்ணுனாங்கிறதுக்காக சஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த நடவடிக்கை என்பது இன்னும் முன்னெச்சரிக்கையாக எதுவும் நடந்துவிடக் கூடாதுன்னு தான் அவர் சொல்றாரு ஒழிய, நீங்க
நடந்துருமானா இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு இல்ல அவருக்கு முன்னாடியே தகவல் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனா நீங்க எந்த ஒரு கட்சியும் திட்டமிட்டு இல்ல, யார் வேணா எது வேணா செய்யலாம். நீங்க சரி, இந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை காரணம் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்கல அப்படின்னு தானே காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் சொல்றாங்க. இல்ல, இந்த பிரச்சனைய அடிப்படை நீங்க பாத்தீங்கன்னா அவர் பேச விடலன்றாங்க. அவர் என்ன பேச வந்தார் அந்த இடத்துல? அவர் பேச வந்தது ஒரு அன்அபிஷியல் டாக்குமெண்ட், ஒரு ஆத்தரைஸ் டாக்குமெண்ட். ஆத்தரைஸ் டாக்குமெண்ட் இல்ல, அன்அபிஷியல் டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு நான் பேசணும்னு கேட்டா எப்பவுமே இங்க பாராளுமன்றத்துல ஒரு ரூல் இருக்கு, அதை வச்சு பேச முடியாதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். நீங்க திருப்பி இவங்க நடவடிக்கை தான் சொல்றோம். நடக்காத ஒண்ணத்தை வந்து கேட்டுட்டு எனக்கு பாத்தீங்களா என்ன விடல, பேச விடல, என்ன வந்து செய்ய விடல அப்படிங்கிற அந்த ஒரு துணியில தான் இவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இதுலயே இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன். 2013 பாஜகவினர் வந்து கொடுத்த ஜேபிசி இஷ்யூல அவங்க கொடுத்த கருத்துக்கள் அவங்க கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ல இல்ல, மாறி இருந்தது. அப்போ பாஜக என்ன கேட்டாங்க, மாறி இருக்கு, அதை பத்தி பேசணுங்கும் போது ஏன் அன்று பேச விடவில்லை? அபிஷியல் டாக்குமெண்ட் மாறி இருக்கு, நாங்க கொடுத்த கருத்தும் இதுவும் சொல்லும் போது மாறி இருக்கு, பேசணும்னா முடியாது, அனுமதிக்கல. அதை எதிர்த்து கண்டன தீர்மானம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஏன் அப்ப விடல? அவங்க அந்த இடத்துக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது, இதுதான் பேசணும், இதுதான் பண்ணணும்னு வரைமுறை இருக்கிறது. நீங்க இஷ்டப்படி பண்ண முடியாதுன்னு 2013 சொன்ன காங்கிரஸ் இப்போ என்கிட்ட கிடைச்ச பேப்பர் எல்லாம் கொண்டு வந்து தருவேன், எனக்கு எதெல்லாம் தோணுதோ வந்து சொல்லுவேன், நான் ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்த செய்தி எல்லாம் வந்து பேசுவேன் அப்படிங்கிறது எப்படி அலோவ் பண்ணுவாங்க உள்ள? அதுதான் நீங்க பிரச்சனைக்கான அடிப்படை காரணம். முருகன் சார், முதல்ல நாடாளுமன்றத்தில் அமளிக்கான காரணம் என்ன? இதுவரைக்கும் சார் வணக்கம், அனைவரும் வணக்கம். இதுவரையும் சார் சொன்னதெல்லாம் ரொம்பவும் அதிகமான கற்பனையான ஒரு குற்றச்சாட்டாக தான் நான் பார்க்குறேன். சரி, ஏன்னா இந்த நாட்டைய சாத்வீக முறையில் சுதந்திரம் அடையணும்னு போராடிய மகாத்மா காந்தியின் வழியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை பார்த்து, அதுவும் நாடாளுமன்றத்தில் நம்ம இவ்வளோ பெரிய மக்களினுடைய பிரதிநிதிகள் இருக்கிற சபையில் பிரதமருக்கு ஆபத்துன்னா அப்போ இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? ஏன் சார் அவருக்குன்னு தனியாக எம்பிக்கள் பேப்பர்லாம் தூக்கி எறிகிறாங்க சார். பேப்பரை தூக்கி வீசுறது இது வரைக்கும் ஒரு 1000 முறை நடந்திருக்கு சார். அது தப்பு. ஏன் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நீங்க பண்ணலையா? நீங்க பேப்பர்லாம் தூக்கி போடலையா? வெளிநடப்பு பண்ணலையா? காங்கிரஸ் செய்யாதுன்னு சொன்னீங்கல்ல, சாத்வீக முறையில இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார். நீங்க ஒரு கோவத்துல பேப்பரை தூக்கி சபையில பேப்பரை தூக்கி போடுறது எப்பவும் அது அடிக்கடி நடக்கிற விஷயம் தான். அது சரியானது நான் சொல்ல வரல, அதான் கேட்டேன். நீங்க அது சரியானதுன்னு சொல்ல வரல. பட் அது தன்னுடைய கண்டனத்தை அது ஒரு உருவத்துல காமிக்கிறது மாதிரி அதை தூக்கி போடுறாங்க. அதை நான் ஏற்கவில்லை. விவாதத்துல பிரச்சனை எங்க வந்துச்சு? விவாதத்துல பிரச்சனைன்னா இந்த பாருங்க, அந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் பேசுறாரு. இன்னதான் பேசணும் என்று நீங்கள் எழுதி கொடுத்து அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மனதில் என்ன நினைக்கிறாரோ, என்ன கருத்து இருக்கோ அதை சொல்லுகிறார். நீங்கள் பதில் சொல்லுங்க. எந்த புத்தகத்தை குறித்து அவர் அந்த புத்தகம் நீங்க வெளியிடாத புத்தகம், அங்கீகரிக்காத புத்தகம் சொல்றீங்கல்ல, 2 வருஷமா நீங்க தான் அங்கீகரிக்கல. அது யார் அவர் எழுதினது? தளபதி, அதாவது இந்திய நாட்டினுடைய ராணுவ தளபதியாக இருந்த நரவனே அவருடைய பதவி காலத்தில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி சுயசரிதையில் அவர் எழுதுறார். அது உண்மையா பொய்யா என்று நீங்க பேசுங்க, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இல்லைன்னா தவறான நரவணை நடவடிக்கை எடுங்க. வெளியிடப்படாத புத்தகம் நீங்க வெளியிடாம நீங்க தடுக்கிறீங்க சார். 2 ஆண்டு காலமாக நீங்க வெளியிடாம நீங்க தடுக்கிறீங்க. அதை தவறுன்னு சொல்லி அது பத்திரிகைலாம் பத்திரிகைலாம் செய்தி வந்திருக்கு. என்ன கேக்குறேன்னா, வெளியிடப்படாத புத்தகம் அப்படின்னா நீதிமன்றத்துல வழக்கு இருக்கா? நீங்க போடுங்க சார். இல்ல, நீதிமன்றத்துல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ நீங்க 2 ஆண்டு காலமா வெளியிடாமல் தடுத்து வச்சிருக்கீங்க. பப்ளிகேஷன் தானே சார் வெளியிடுது. சரி, நீங்க அப்படி கிடையாது. அது அது வெளியிடக்கூடாது என்று ஒரு தடை விதிக்கிற உரிமை அரசுக்கு இருக்கு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க நீதிமன்றத்துக்கு போகலாமே. வெளியிடக்கூடாது அப்படின்னா அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு அது அந்த பொறுப்பு ராணுவ தளபதிக்கு தான். ஏன்னா அவர் அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணவர், ராணுவத்தில் ஒர்க் பண்ணவர், அதில் கவர்மெண்ட்லேருந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவர். அப்படிலாம் இருக்கும்போது அவர் இதெல்லாம் எதிர்த்து அந்த அளவுக்கெல்லாம் போய் கோர்ட்டில் போய் போராடி அதை வெளியிடுங்கிற அவசியம் அவருக்கு இல்லைன்னு நினைக்கிறார் சார். எழுதப்படாத ஒரு டாக்குமெண்ட் எடுத்து எழுதப்படாத டாக்குமெண்ட் இல்ல, வெளியிடப்படாத அப்படிங்கிறது ஆத்தரைஸ்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். நீங்க அதுதான் சொல்றேன், நீங்க ஆத்தரைஸ் நீங்க பண்ணல சார். ஆனா அந்த செயல் இல்லைன்னு நீங்க மறுங்கங்கறனா. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஒரு பொதுவா சார் ஒரு விஷயம் நம்ம எழுதுறோம்னா அது வெளியிடுற வரைக்கும் அதுக்கான நிறைய உரிமைகள் இருக்கும், காப்புரிமை எல்லாமே இருக்கும்.
எதையுமே பெறாத ஒரு புத்தகத்துல ஏதோ ஒரு கருத்து இருக்கு அப்படின்னு சொன்னா அது எடிட்டட் வெர்ஷன் அதை பேச முடியுமா ஒரு நாடாளுமன்றத்துல? நீங்க சார் சொல்லுங்க. நீங்க புக்கே வெளியிட வேணாம் சார். அவர் வந்து ஒரு கருத்தை வந்து ஏதோ ஒரு இடத்துல சொல்றாரு, எங்க ஒரு சொன்னாரு? பேட்டியை கொடுக்குறாருன்னு அந்த வச்சுக்கோ. பேட்டி சரி நீங்க அதுதான் சார் பேட்டி பார்த்தா சார் அவர் எழுதிய எழுத்தை வந்து அவர் இல்லைன்னு மறுக்கணுமா? நான் என்ன சொல்றேன், பேட்டி நீங்க உங்களால முடிந்தால் என்ன தளபதி கேக்குறேன்னா, நரவணே in-house இல்ல சார், பேட்டிய தளபதி நரவணே கிட்ட சொல்லி இது மாதிரி ஒரு கருத்தை நான் என்னுடைய புத்தகத்தில் எழுதவில்லைன்னு சொல்ல வைங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார். என்ன தளபதி நரவணே இருக்கட்டுமே, ஆ, அவரு ஒரு டிவில பேசுறாரு, ம். ஆவணப்படுத்தப்பட்டது, அந்த கருத்தை எடுத்து பேசலாம். இன்ஹவுஸ்ல நீங்களும் அவரும் பேசுறத இப்படி என்கிட்ட நரவணே சொன்னாரு அப்படின்னு சபையில வந்து பேச முடியுமா? பேசலாம் சார். சார் இதை சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் பெரிய சட்டம் உங்க இல்லை சார். சத்யமூர்த்தி பவன்ல இல்ல, இல்ல. இன்ஹவுஸ்ல பேசுறத உங்களால வெளியில வந்து சொல்ல முடியுமா? நான் என்ன கேக்குறேன், இந்த புத்தகத்துல வெளியிட்ட கருத்து இல்ல, என்னுடைய சார், கருத்து இந்த கருத்து Is it சரியா possible? தவறா என்று சொல்லுவதற்கு நீங்க தயாரா இல்ல. பாசிபிள் இன்சைட் சரி, இருக்கட்டும் சார். சத்யமூர்த்தி பவன்ல பேசுறத உங்களால ஒரு சார் பொது நீங்க வெளியில பார்லிமெண்ட்ல அங்கீகரிக்கப்படாத வெளியிடாத ஒரு புத்தகத்தில் இருந்த ஒரு செய்தியை வந்து எடுத்து காட்டுகிறார் என்பதை எடுத்து நடவடிக்கை எடுங்க சார் நீங்க. ஆனால் அந்த கருத்து இந்த அது நாட்டு சபை மக்கள் மரபுல சார் இல்லைங்க நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த கருத்தை நாங்க நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம் சார். இல்ல, இந்த கருத்தை நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு அப்ப எங்களுடைய என்ன தலைவர் ராகுல் பண்ணிருக்கோம்? காந்தி நினைத்தார், இல்ல, ஒரே ஒரு கொண்டு போய் நிமிஷம். சேர்த்து விட்டார் சார். இல்ல ஒண்ணே ஒண்ணு சார். இப்போ சபை மரபுன்னு ஒண்ணு இருக்கு, அது கான்ஸ்டியூஷன் வடிவமைக்கப்படுது. அங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, அங்க ஆத்தரைஸ்டான விஷயங்கள் தான் பேசப்படணும் அப்படின்னு. அந்த மரபை ஒவ்வொரு உறுப்பினரும் மதிக்கணும்ல. நீங்க திருப்பி நீங்க அதையே தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ம். அது இல்ல. அவர் மதிக்கணும் வந்து தேவையில்லையா? இல்ல, நீங்க சட்டத்துக்கு புறம்பாக ஒரு கருத்தை ஒரு ராணுவத்தில் பணியாற்றிய ஒருவர் ராணுவ ரகசியங்களை வெளியிடக்கூடாதுங்கிறது ஒரு விதிமுறை இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. அது இவருக்கு எப்படி என்ன? தெரியும்? யார் ராகுல் காந்திக்கு எப்படி தெரியும்? அதுதான் நீங்க அவர் ஒரு பத்திரிகையில வந்திருக்கு, இந்த செய்தி ஒரு பத்திரிகையில் அதிகாரப்பூர்வமா வந்திருக்கு. அந்த பத்திரிகை மேல எந்த தடையும் விதிக்கல, எதையும் செய்யல. இது மாதிரி இந்த செய்தி வெளியே வந்ததை தான் அவர் குறிப்பிடுகிறார். அவருடைய இதுல ஏன் அந்த புக்கை நீங்க சட்டப்பூர்வமா வெளியிடலன்னு சொன்னா அதே ராணுவ தளபதியோ ராகுல் காந்திக்கோ ஒரு காப்பியை கொடுத்துட கூடாதா? கொடுத்துருக்கலாம்ல. அதை இல்லைன்னு சொல்லுங்க. நரவணையை விட்டு நீங்க வந்து இல்ல நான் அப்படி ஒரு கருத்தை என்னுடைய புத்தகத்தில் நான் எழுதவில்லை, நான் சொல்லவும் இல்லைன்னு சொல்லுங்க. இல்லைன்னா அவருமே நடவடிக்கை எடுங்க. ராணுவ ரகசியத்தை நீ ஏன் வெளியே சொன்னான்னு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு 4 வாகனங்கள் இந்திய நாட்டினுடைய அந்த கைலாஷ் ரேஞ்சில் வந்து நம்ம நாட்டினுடைய எல்லை பிடிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறதுன்னு அவர் வந்து ராணுவ அமைச்சகத்துக்கு சொன்னதாகவும், அவர்கள் வந்து நீங்க ஒன்றும் சொல்லலை, அதுக்கு ஒரு பொறுப்பான பதிலே சொல்லாமல் அதை வந்து கைவிட்டு விட்டார்கள், எந்த பதிலும் சொல்லவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறதாக அவர் சொல்றாரு. சரி, நீங்க அதை வந்து இல்லைன்னு சொல்லுங்க, அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலைன்னு சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னா அதை சொன்னதாக சொல்லக்கூடிய நரவணே மீது நடவடிக்கை எடுங்க. இல்லைன்னா அந்த நரவணே தான் சொல்லவே இல்லையே. யாரு நீங்க? இல்ல சார், இது மாதிரி ஒருத்தர் ராகுல் காந்தி நரவணே ஏதோ ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அப்படின்னா நரவணே மேல நடவடிக்கைலாங்க. ஆனா இது சொல்ற ராகுல் காந்தி இல்ல. நீங்க உங்களுக்கு ஆதரவா வந்து உங்களுடைய ராணுவத்தில் பணியாற்றிய நரவணே இருப்பார் இல்லையா, நீங்க வந்து உங்களுடைய புத்தகத்தில் இருப்பது சார். நீங்க அது ஒரு யாரோ ஒருத்தர் மேல குற்றம் சுமத்துறாங்க, யாரோ ஒருத்தர் சார். சொல்றாங்க. இதுக்கு இவ்வளவு பெரிய நேரம் எடுத்துக்கணும் அவசியம் இல்ல சார். நீங்க முக்கியம் சார். இல்ல சார், நீங்க காங்கிரஸ் ராகுல் காந்திக்கு பிடிக்கலன்னு யாரோ ஒருத்தர் மேல ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் மேல நடவடிக்கை எடுத்துட முடியுமா? நான் நடவடிக்கை எடுக்க சொல்ல, அவரை மறுக்க சொல்றேன். நீங்க நரவணையை வந்து சொல்லி அவர் ஒரு பத்திரிக்கை வெளியிட்டு இருக்கு, சட்டப்பூர்வமா ஒரு பத்திரிக்கை வெளியிட்டு அந்த பத்திரிக்கை பேர் எனக்கு டக்குன்னு வரல சார். ஆத்தரைஸ்ட் பத்திரிக்கை. ஆமா ஆத்தரைஸ்ட் பத்திரிக்கை. நான் அப்புறம் சொல்றேன். அதான் முக்கியம். இல்ல வந்திருக்கு சார், ஒரு பத்திரிக்கையில வந்திருக்கு சார். அன்ஆத்தரை வெளியிடப்படாத ஒரு புத்தகத்துல இருந்து ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்களோ, அதே மாதிரி ஏதோ ஆத்தரைஸ்ட் இல்லாம ஏதோ ஒரு பத்திரிக்கையில வந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா அதை நம்ம அதையும் எடுக்க முடியாதுல்ல சார். ஒரு பார்லிமெண்ட்ல நீங்க வேணா ஒரு ஆத்தரைஸ் இல்லாத ஒரு பத்திரத்துல ஒரு புத்தகத்துல இருந்து நீ செய்தியை வெளியிட்டது தவறுன்னு சொல்லி ராகுல் காந்தி மீது நீங்க நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அவர் சொன்ன கருத்து மறுக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு நீங்க வந்து அவருடைய அந்த ஒண்ணு மட்டும் தான் பேசுவாரு? இருங்க சார், இது ராகுல் காந்தி எவ்வளவோ பேசுவாரு, எவ்வளவோ விஷயங்களை பேசியிருப்பாரு. நீங்க ஒரே ஒரு விஷயத்தை கட் பண்ணிட்டீங்க. இந்த முதல் கூட்டத்தொடர் எதுக்கு நடக்குது? அது பட்ஜெட் கூட்டத்தொடர், குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம். அப்ப அவங்க பேசுறதுல இருந்தா நம்ம விவாதிக்க வேண்டியது இருக்கு. புதுசா இன்னொருத்தர் எழுதின புத்தகத்தின் மீது விவாதிக்கக்கூடிய நேரமா அது சார்? நீங்க அவர் என்னென்ன பேச வந்தாருங்கிறது நீங்க பேச விடலையே சார். அவர் வந்து பட்ஜெட்டை பற்றி பேசியிருப்பார், குடியரசுத் தலைவருடைய உரையை பற்றி பேசியிருப்பார். அதை பற்றி ஏதோ ஒரு எடுத்துக்காட்டு சொல்வதற்காக இதை துவங்கினார். இதை சொல்லணும்னா இது மாதிரி இந்திய நாட்டின் இராணுவத்தில் நடந்த ஒரு குறைபாட்டை வந்து அவர் சுட்டி காட்டி, அதனால் இராணுவத்தினுடைய நிலை பற்றி அவர் ஏதோ சொல்றதுக்கு வந்திருக்காரு. நீங்க இதை உடனே நீங்க என்ன பண்ண மைக் ஆஃப் பண்ணி நீங்க பேசவே கூடாது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சார், நீங்க பிரதமருக்கு அடுத்தபடியா எதிர்க்கட்சி தலைவர் தான் இந்த நாட்டினுடைய முக்கியமான ஒரு சீனியர் பார்லிமெண்டேரியன் இருக்காங்க, மல்லிகார்ஜுன கார்கே.
ப. சிதம்பரம் இந்த மாதிரியான சீனியர் பார்லிமெண்ட் இல்ல பார்லிமெண்ட்டை பொறுத்தவரையில எதிர்க்கட்சி தலைவர் வந்து ராகுல் காந்தி தான், அது அவர் தான் முக்கியமானவர். சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, இருக்கட்டும். அவங்க எல்லாம் இத மாதிரி அன்அஃபிஷியலா இருக்கக்கூடிய புத்தகம், இதுவரை வெளியிடப்படாத ஒரு புத்தகத்துல இந்த குறிப்பு இதுவரைக்கும் பேசியிருக்காங்களா சார்? நீங்க பேசியிருக்காங்களா? எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்காங்க சார். இல்ல இந்த மாதிரி சார் வெளியிடப்படாத- நீங்க பேச விடாமல் நீங்க மைக்க கட் பண்ணி எதிர்ப்பு தெரிவித்ததனால் இது வந்து இது தவறு நான் தவறு என்று ராகுல் வெளியே காந்தியை வருகிறது. பத்தி கேட்கல சார், நான் ராகுல் காந்தியை பேசுறேன். இதுவரைக்கும் அது நிறைய பேசியிருக்காங்க. அதான் எதுன்னு கேட்பீங்க, அப்புறமா அது எங்க பேசுனாங்க எதுக்கு பேசுனாங்கன்னு கேட்பீங்க. அப்படி ஒரு நடைமுறை இல்லைங்கிற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க வந்து மல்லிகார்ஜுன கார்கேவோ ப. சிதம்பரம் நாங்கள் இதுவரைக்கும் இப்படி பேசி இருக்கிறோம், வெளியிடப்படாத புத்தகங்கள் குறித்து பேசி ராகுல் காந்தி பேசி தப்புன்னு சொல்லி ப. சிதம்பரம் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்காங்களா? சரின்னு ப. சிதம்பரம் சொல்லலையே. எங்க இல்லையே, ப. சிதம்பரம் சரின்னு சொல்லலையே. இல்ல ப. சிதம்பரம் ஓகேன்னு இருக்காரு, மல்லிகார்ஜுன கார்கேயும் அதாவது ஆதரிச்சு தான் சார் நான் எல்லாரும் என்ன கோஷம் போட்டிருக்காங்க. நான் ஒண்ணு சொல்றேன் சார், வெளியிடப்படாத ஒரு புத்தகத்திலிருந்து கருத்தை ராகுல் பேசியது சரி, வெளியிடப்படாத புத்தகத்திலிருந்து ஒரு கருத்தை ராகுல் பேச சரி அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கேயோ ப. சிதம்பரமோ எங்கேயும் பேசல. அதெல்லாம் பேசியிருக்காங்க. இல்ல. மல்லிகார்ஜுன கார்கே வந்து ராகுல் காந்தியினுடைய பேசுகின்ற உரிமையை இந்த பார்லிமெண்ட்ல சபாநாயகர் மறுக்கிறார்னு பேசியிருக்காரு. இல்ல நான் ஒண்ணு அப்ப பேசும் உரிமை இல்ல ராகுல் காந்தி அப்படின்னா ராகுல் காந்தி பேசி தவறு சொல்லிருக்காங்களா? வெரி கிளாரிட்டியா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், பேசுறது அவங்க உரிமை, தடுக்க முடியாது. ஆனால் நான் ரொம்ப கிளியரா கேட்கிறேன், ப. சிதம்பரமோ மல்லிகார்ஜுன கார்கேவோ இன்னும் இருக்கக்கூடிய எம்பிக்களோ சசி தரூர் உட்பட வெளியிடப்படாத ஒரு புத்தகத்திலிருந்து ராகுல் காந்தி பேசியது இந்த சபைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். இதை ஏற்றுக்கொள்ள ஓம் பிர்லா மறுப்பது தவறானதுன்னு எங்காவது ஒரு இடத்துல ராகுல் காந்தியை ஆதரித்து எல்லோருமே பேசுறாங்க, எல்லாருமே இருக்காங்க. நீங்க என்னன்னா அந்த ஒரே பாயிண்ட வச்சுக்கிட்டு ஆத்தரைஸ்ட் இல்லாத அதையே சொல்லி ஒரு பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தையே நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்களா சார்? இல்ல சார், ப. சிதம்பரம் அது சரின்னு சொல்லல சார். அதெல்லாம் இல்ல, ப. சிதம்பரம் எதிர்பார்க்காருன்னு நீங்க தூண்டி விட பாக்குறீங்க. அதெல்லாம் கிடையாது. எங்கள் கட்சியில நாங்கள் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து சீனியர் பர்சன், நீங்க அது மல்லிகார்ஜுன கார்கே எடுத்துக்கங்க, சசி வாட் எவர் இட் மே பி, ஒன் சீனியர் பார்லிமெண்டேரியன் இந்த மாதிரி வெளியிடப்படாத ஒரு புத்தகத்திலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாருமே ஆதரித்து இருக்காங்க சார். நான் வெளிப்படையா சொல்றேன், எல்லாரும் வேணா உங்களுக்கு இல்ல ஒரு கடிதம் வாங்கி தரட்டுமா? ப. சிதம்பரத்துக்கிட்ட இருந்து மல்லிகார்ஜுன கார்கிட்ட இருந்து நான் நேரடியா கையெழுத்து போட்ட கடிதம் வாங்கி தரட்டுமா உங்கள்கிட்ட? ஓகே ஓகே. கார்த்திக் சுவாமி, சும்மா நீங்க தேவையில்லாம இது வந்து ஒரு பூதாகரமாக ஆக்கி, ஒரு சின்ன விஷயத்தை பூதாகரமாக்கி நீங்க வந்து அந்த விஷயத்துக்கு நீங்க பார்லிமெண்ட்ல வந்து அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று பதில் சொல்ற ஒரு விஷயத்தை நீங்க விட்டுட்டு நீங்க அவர் ஏன் சொன்னார் அதுலயே நின்னுகிட்டு இருந்தா என்ன வருது? இன்சைட் தி பார்லிமெண்ட். ராகுல் காந்தியை நீங்க பேசுறதுக்கே அனுமதிக்கல, அவர் நல்ல ஒரு சப்ஜெக்ட் தான் பேச வந்தாரு, அதுக்கே அனுமதி கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்ல அதாவது சார் திரும்பி சொல்ற ரூல்ஸ் படி இதை படிக்க கூடாது அப்படின்னா நான் இதை மட்டும்தான் படிப்பேங்கிறது தான் அங்க பிரச்சனை. நீங்க மற்ற கருத்துக்களை பேசியிருந்தால் அது பிரச்சனை இல்லை, இந்த இதை மட்டும்தான் நான் பேசுவேன், இதுக்கு எனக்கு அனுமதி தரணும், ரூல்ஸ் இல்ல நான் இதான் பேசுவேன் அப்படிங்கறதா அங்க பிரச்சனை. அவரே மறுபடியும் என்ன சொல்றாங்க, அவர் அலோவ் பண்ணல. யார் நீங்க அந்த புக்கை வச்சுட்டு அந்த புக் இல்லாம இந்த மாதிரி ஒரு மேகசின்ல படிச்சேன் இது என்னன்னு கேட்டிருந்தா கூட அதுக்கும் ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க. நீங்க ஆத்தரைஸ் இல்லாத ஒரு மேகசின் கூட எது இருந்தாலும் ரூல்ஸுக்கு அங்க அப்படிதான் சார். நான் இப்பதான் சொன்னேன் 2013 ஏன் தடை பண்ணீங்கன்னு கேட்டப்போ சட்டம் அப்படித்தான் சொல்கிறது, உங்களை பேச விட முடியாது என்று சபாநாயகர் வீரா குமார் சொன்னார். அன்னைக்கு எந்த காங்கிரஸ் லீடரும் சொல்லலையா பரவாயில்ல பேச விடுங்க ஒரே இடத்துல நிக்காதீங்கன்னு சொல்லலையா அவங்கள? சரி ஒரு விஷயம் சொல்றீங்க, அவர் பேச வந்ததுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் சார், அது இன்னும் எத்தனையோ பாயிண்ட் பேச வந்திருப்பாரு, அந்த ஒரு பாயிண்டே நீங்க நிறுத்தி அவர் மீது நடவடிக்கை எடுங்க சார். நீங்க சார் நீங்க பாராளுமன்றத்தின் விதிமுறையை மீறி விட்டார் என்று சொன்னால் அவர் மீது நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. மீரா குமார் அவரை பேச விடுங்க. முதல்ல மீரா குமார் அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் ஒரு தகவல் சொல்றேன். இப்ப சார் சொன்னார் இல்லையா, அவரை வந்து இங்க வந்து நீங்க நரவணை போய் பாஜக கூட்டுவாங்க, நீங்க வந்து பேச விடுங்க அரசு. ஏன் சார் எஸ்ஐஆருக்கு நீங்க கோர்ட்டுக்கே போக மாட்டேன், நான் பப்ளிக் தான் பேசுவேன், ஐ எம் டெமோக்ராட்டிக் லீடர் பப்ளிக். அதே மாதிரி நரவணை நீங்க கூட்டு வந்து சொல்லுங்க உண்மையை வெளியில. ஏன் சொல்ல முடியல உண்மையை? அவர் பேசின பேச்சு வீடியோ இருக்கு சார், சொல்லுங்க. நீங்க பார்லிமெண்ட்ல சொல்லுங்க சார், நீங்க நரவணையை கூப்பிட்டு வந்து நீங்க சொல்ல வைங்க சார், நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லுங்க, நாங்க கூப்பிட்டு வரோம். நீங்க பேச விடலையே, அதை ஏத்துக்கவே இல்லையே. நாளைக்கு நரவணை வந்து சொன்னா கூட நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஓகே ஓகே சார் நான் பேசி ஒரே நிமிஷம். நரவணையோட காணொளி இருக்கு. அவர் வந்து அந்த போர்ல எங்களுக்கு நீங்க உங்களுக்கு ஈவன் when they are not firing you can fire, when they are with arms you can fire னு சொன்ன வீடியோ எல்லா இடத்துலயும் இருக்கிறது. அப்ப நரவணை என்ன சொல்றாரு,
அவங்க சுடலைனா கூட அந்த ரெட் லைனை தாண்டி வந்தால் நீங்கள் சொல்லலாம் என்று எங்களுக்கு உத்தரவு தரப்பட்டதுன்னாரு. இவங்க சொல்றதுக்கு நேர் எதிரா சொன்னாரு. சரி, இன்னொரு விஷயம், இவர் சொன்னாரு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியின் வழியில் அகிம்சையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அப்படி செய்யுமான்லாம் ஆரம்பத்திலே கேட்டார் சார். இவங்க INDA புள்ளி வச்ச கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி கேரளால இப்ப சமீபத்துல கொடுத்ததை நான் சொல்றேன் சார். அங்க இருந்து அந்த கட்சிக்காரங்க தான் அங்க இருந்த வார்டு அந்த செக்யூரிட்டி அவரை தாக்கிட்டாங்க, அவர் வச்சிருந்த குச்சியை வச்சு அப்படின்னு அகிம்சாவாதிகளா இருக்கிற காங்கிரஸை பத்தி இவங்க புள்ளி கூட்டணி கம்யூனிஸ்ட் சொல்லிச்சு. அந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும்ல சார். கேரளால அடிச்சவங்க இங்க வந்து பார்லிமெண்ட்ல அடிக்க மாட்டாங்களா? அந்த பயம் இருக்காதா யாருக்கும்? அப்ப நீங்க அகிம்சைவாதின்னு சொன்னவங்க கேரளால மட்டும் ஏன் சார் குச்சி எடுத்து அடிக்க போனீங்க? பிசிக்கல் சேலஞ்ச் பண்ணி அங்க அசால்ட் பண்ணிருக்கீங்கன்னு உங்க கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லி இருக்குது. அப்ப அதுக்கு என்ன சொல்வீங்க? அங்க மட்டும் அகிம்சையை கைவிட்டு போயிட்டீங்களா? இல்ல. இப்ப பிரச்சனை, இவர் இந்த ஒரு விஷயத்தை தான் பேசினார். சரி, SIR மாதிரி கோர்ட்டுக்கும் போகாம இதுக்கும் கோர்ட்டுக்கே போகாம SIR மாதிரி இந்த விஷயத்த வெளியில ராகுல் காந்தி ஏன் பேசல? இவ்வளவு பெரிய சீரியஸ் இஷ்யூவை வெளியில ஒரு ஊருக்கும் கூட்டம் போட்டு அவர் பேசியிருக்கலாம்ல. இவ்வளவு பெரிய சீரியஸான இஷ்யூ நான் மக்களுக்கு சொல்லத்தான் சொல்லுவேன். ஜென்சி இளைஞர்களே போராட வாருங்கள்னு கூப்பிட்டாருல்ல, இதுக்கும் கூப்பிட்டுருக்கலாம்ல அவரு. ஏன் இந்த விஷயத்த இது வரைக்கும் அவர் சொல்ல? நீங்க சொன்ன பத்திரிகை பேர் தெரியல, நீங்க கேரவான் மேகசின், அந்த மேகசின் பேரையும் நான் சொல்றேன். கேரவான் மேகசின்ல வந்துச்சு சார் அந்த விஷயம். ஆனால் இதை எடுத்துக்கொண்டு ஏன் ராகுல் காந்தி பொதுமக்களிடம் செல்லவில்லை? இந்த ஒரே ஒரு இடத்துல நான் பேசுவேன், எங்க விடமாட்டாங்களோ அங்க பேசுவேன். அதாவது பார்லிமெண்ட்ல பேசினாலும் இந்தியா முழுவதும் பேசுனது மாதிரி சார். பார்லிமெண்ட்ல பேசினாலும் இந்தியா முழுவதும் பேசுன மாதிரி. சார் இந்தியா முழுக்க தெரிகிற அளவு சார் நீங்க என்ன சொன்னீங்க? SIR விஷயத்துல பப்ளிக்ல பேசும்போது நான் இந்தியா முழுக்க சொல்றதுக்கு தான் இந்த கூட்டம் போட்டிருக்கேன், நான் அங்க பேசுற அவசியம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. பேசுங்க வந்து வெளியில. ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க பொது வெளியில? SIR கோர்ட்டுக்கு போவீங்க, கோர்ட்ல வந்து 5 வருஷம் ஆகும். அதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சு பொது வெளிக்கு வாங்க. பொதுவெளிக்கு வாங்க சார் முக்கியம். இப்ப பார்லிமெண்ட் மூலமாக பேசுவதும் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா? SIR கோர்ட்டே ஒரு மாசத்துல முடிச்சிட்டாங்க சார். ஆமா சார், இத பொதுமக்கள்கிட்ட வாங்கன்னு தான் சொல்றோம். பொதுமக்கள்கிட்ட சொல்றதை தாண்டி நாடாளுமன்றத்துல சொன்னால் அது விவாத பொருளாகும்னு ராகுல் நினைச்சிருக்கலாம்ல. இல்ல அதுதான் சார் சொல்ல வரோம். விவாத பொருள் ஆக்கணும், ஆனால் அதுல உள்ள கருத்து இல்ல. தன்னை பேச விடலைங்கிறத விவாத பொருள் ஆக்கணும். அவருக்கு அதுதான் குறி. தன்னை பேச விடலைங்கிறத மட்டும் நான் என்ன சொல்றேன்னா, கேரவான் மேகசின் அபிஷியலா வெளியிடறதுக்கான ஏன் கேஸ் இது பண்ண சரி பண்ணுங்கன்னு அங்க போய் பேசிருக்கலாம். கோர்ட்ல இவங்க சாதாரண கேஸுக்கெல்லாம் பெரிய பெரிய வக்கீல் வச்சு வாதாடுறாங்க, பெரிய கேஸுக்கும் போறாங்க. இதுக்கும் ஏன் இந்த அரசாங்கம் 2 வருடமாக அனுமதிக்கவில்லைன்னு ஒரு கேஸ போட்டு கேளுங்க கோர்ட்ல. ஏன் கேட்க மாட்டீங்க? அப்ப இந்த கோர்ட்டுக்கும் சார் ஒவ்வொன்றுக்கும் கோர்ட்டுக்கு போறதுக்கு இல்ல பார்லிமெண்ட்ல சந்தேகத்தை நாங்க கிளப்புகிறோம், எங்களுக்குள்ள கேள்வியை கிளப்புகிறோம். நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள். இந்த அரசினுடைய கடமை, அதை நீங்க சொல்லுங்கிறோம். இல்லைன்னா அவர் மீது நடவடிக்கை கூட எடுங்க, பரவாயில்ல. ஆனா அவரை தொடர்ந்து பேச விட்டுருங்க. ராகுல் மீது சட்ட நடவடிக்கை எடுங்க. நான் சொல்ல சார், அவர் வந்து பாராளுமன்ற நடவடிக்கைக்கு எதிராக அவர் பேசுறது உண்மை என்றால் நீங்க எடுத்து பாருங்க சார். அது மக்கள்கிட்ட மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும் சார். அது வந்து ஒரு உண்மையை பேசியதற்காக புரட்சி வெடிக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, நிச்சயமா வெடிக்கும் சார். நிச்சயமா தப்பில்ல சார். இல்ல நிச்சயமா புரட்சி தான். வாட் இஸ் மீன் புரட்சி? புரட்சி தான் தெரியுமா அர்த்தம்? அங்கேயும் போராட்டம் வெடிக்கும்னு அர்த்தம். அதான் புரட்சி. தவறுதானே? அதான் போராட்டம் வெடிக்கும் சார். தவறுதானே? என்ன தவறு? போராட்டம் நடத்துவது இந்த நாட்டினுடைய கடமை சார். அரசு செய்யற தவறுக்கு எழுத்து போராட்டம் நடத்துவது. இப்ப மகாத்மா காந்தி பேரை மாத்துனீங்கல்ல. நேற்று நாங்க பாத யாத்திரை வச்சோம், நேற்று நாங்க போராட்டம் நடத்தணும். நேற்று தாம்பரத்துல நீங்க மகாத்மா காந்தி பேரை எடுக்காமல் என்ன வேணா மாற்றம் பண்ணுங்க. 100 நாளைக்கு 125 நாளா மாத்துங்க. 40% மாநில அரசுக்கு தான் பங்கு இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க என்ன மாதிரி பண்ணுங்க, அது உங்க அரசுடைய கொள்கை. அதை மக்கள் ஏற்கிறார்களா, மாநில அரசு ஏற்கிறதாங்கிறதா வேறு விஷயம். ஆனா முதல்ல நீங்க மகாத்மா காந்தியுடைய பெயரை மாற்றி நீங்க வந்து வெப்சைட் ராம்ஜி அப்படின்லாம் நீங்க பேர் வைக்கணும்னு அவசியம் இருக்கு. ஏன் மகாத்மா காந்தி பேரை மக்கள் சொல்ல மாட்டாங்களா? என்ன சார் அவசியம் உங்களுக்கு வந்தது? அது நாங்க எதிர்த்து நாங்க போராடுறோம்ல, அதுதான் சொல்றேன் போராட்டம். சாத்வீக போராட்டம் தான். புரட்சினா உடனே நாங்க துப்பாக்கி சுட்டு கத்தி எடுத்து போறது இல்ல. எங்கள் இந்திரா காந்தி, எங்கள் தலைவர் இந்திரா காந்தியை கூட வந்தவனே சுட்டா இல்லையா இந்த நாட்டுல? சரி, கார்த்தி சுவாமி, மோடிக்கு வந்து இல்ல சார், இப்போ நீங்க போராட்டம் பண்ண சொல்லலன்றீங்க. நாடு முழுதும் கெரசின் தெளிச்சாச்சு, ஒரு ஸ்பார்க் போரும் பத்தி எரியும்னு உங்க தலைவர் சொன்னாரு.
அது வகை போராட்டம் சொல்றீங்களா? ஜென்சி இளைஞர்களே பங்களாதேஷ் மாதிரி இங்கேயும் போராடுவாங்க, அங்க இப்படி கூட்டுறத போராட்டம் சொல்றீங்களா? நாம என்ன கேட்கிறோம்? சிம்பிளா கேட்கிறோம் சார், ரொம்ப சிம்பிள். எல்லாம் மற்ற இதுக்கெல்லாம் கேஸ் போட்டு இப்போ தமிழ்நாட்டுல பல்கலைக்கழகத்துக்கு எங்களுக்கு வேணும், தலைவரா இருக்கணும்னு கேட்கிறாரு, ஒரு கேஸ் போடுறாங்க. ஒரு வாலிபர் மரணம் அடைறார், அதுக்கு கேஸ் போடுறாங்க. ஒரு பெண் பாதிக்கப்படுகிறார், அவருக்கு நீதி வேண்டும்னா உடனே போட விசாரணையே பண்ணக்கூடாதுன்னு கேஸுக்கு போறீங்கல்ல. நான் என்ன கேட்கறேன்னா, இந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்குங்க, அவரை வெளியிடாம தடை பண்ணிருக்கிறாங்க, இதற்கு அனுமதி கொடுக்குமாறு நீதிமன்றம் அரசை கூப்பிட்டு கண்டித்து வெளியிடுங்கள் அப்படின்னு ஒரே ஒரு கேஸ் போடுறதுல நீங்க போட்ட பல ஆயிரம் கேஸ்ல இருந்து ஒரு கேஸ் போட முடியாதா எக்ஸ்ட்ராவா? அதை கேட்டாங்க நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க எதுக்கு கோர்ட்டுக்கு போனோம்னு கேக்குறீங்க. நீங்க இதுக்கும் சேர்த்து போங்கன்னு கேக்குறோம். நாங்க கோர்ட்டுக்கு போன தப்பு சொல்ல, இதற்கும் சேர்ந்து கோர்ட்டுக்கு போங்க, இதையும் கேளுங்க கேக்குறோம் சார். வழக்கு போட வேண்டிய இடத்தில் இருப்பவர் நரவணன் சார். அவர் புத்தகத்தை நியாயமா வெளியிடணும்னு அவரு போராடணும் சார். அதை பத்தி நாங்க வந்து கோரிக்கை வைக்கிறோம். போறதுக்கு அவர்கிட்ட காசு இருக்காது, ஏன் காங்கிரஸ் கட்சி அதை முன்னெடுக்கலாமே? இல்ல, நாங்கள் வந்து பார்லிமெண்ட்ல கோரிக்கை வைப்பதன் மூலமாக அதுக்கு அனுமதி கொடுக்கலாம். அது கூட நினைச்சு கூட சொல்லிருப்பாரு. சொன்னதுனால அதை பத்தி ஒண்ணும் பரவாயில்லை. யாரு தடை செஞ்சு வச்சிருக்காங்க? அரசுதான். அரசு வந்து இந்த புத்தகத்தை வெளியிடாமல், துறை அரசுனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால எந்த டிபார்ட்மெண்ட், அந்த துறை எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமா இருக்கோ அந்த துறை வந்து இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அதுதான். அது எந்த துறையா இருந்தா என்ன, மத்திய அரசாங்கத்தின் கீழே இருக்கக்கூடிய எந்த துறையா இருந்தா என்ன, அந்த துறை வந்து இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு அனுமதி இல்லை. ஏன்னா இது ராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று சொல்லி தான் இது பண்ணியிருக்காரு. ராணுவ ரகசியத்தை வெளியிடுறாரு. ராணுவ ரகசியமா அவங்க எடுத்துக்கிறாங்க. ராணுவத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை அவருடைய புத்தகத்தில் அவர் எழுதியிருக்காரு. சரி, அப்போ வந்து ஒரு பேட்டி கொடுக்க வேண்டியதானே அவரு? அதான் வெளியிட விடல. காங்கிரஸ் கட்சி நிறைய சோசியல் மீடியா வச்சிருக்காங்கல்ல, ஒரு சோசியல் மீடியால பேட்டி கொடுக்க வேண்டியதானே? இதுக்கே இந்த பாடுபடுறாங்க. அப்புறம் நீங்க ஒரு பேட்டி வர கொடுத்துட்டு அவர் வாழ்க்கையை அழிக்க பாக்குறீங்க. ராகுல் காந்தி பேசி அவருடைய வாழ்க்கையை அழிக்க பாக்குறாரு. ஆமா, ராகுல் காந்தி பேசுவதன் மூலமாக இந்த கருத்து தேச மக்களுக்கு என்ன கேக்குறேன் நினைக்கிறாரு. ஒரு பேட்டி கொடுத்தா வாழ்க்கை அழியும்னு சொல்றீங்க, அப்ப ராகுல் காந்தி அந்த செய்தியை சொல்லி அவருடைய வாழ்க்கை அழிக்க பாக்குறாரு. இல்ல, அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்க வேண்டும்னு கேக்குறாரு சார். புத்தகத்துக்கு சார், இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு நிறைய டிஜிட்டல் மீடியா இருக்கு. ஒரு டிஜிட்டல் மீடியால அவரை நீங்க பேச வச்சு வெளியிடலாமே. அதெல்லாம் இப்படிதான் செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா அதையும் செஞ்சாலும் செய்வாங்க. இதெல்லாம் தெரியும், அதுதான் அவர் கேட்கிறாரு. இல்ல, அது இல்ல, நீங்க எல்லாத்துக்கும் போறீங்க. இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குவீங்கன்னு எல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. யதார்த்தமா வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, அது வந்து அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்க அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பார்லிமெண்டையே முடக்கி அந்த பாராளுமன்ற இங்க வந்து பேச வாரீங்க, என்னால அனுமதிக்க முடியுமா? சரி, நீங்க பார்லிமெண்ட்ல எம்பிக்கு பிரதமருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கார்த்திக் சுவாமி வெளியிடப்படாத ஒரு புத்தகத்தில் ராகுல் காந்தி பற்றி இந்த செய்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் என்னால இந்த நிகழ்ச்சியில அனுமதிக்க முடியுமா? அனுமதிக்க நீங்க சொல்லுவீங்களா? அந்த புத்தகம் இன்னும் வெளியிடப்படவில்லை, அதை நீங்க பேசுறீங்க, அனுமதிக்க கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா? இப்ப இந்த ஒரு நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிரசிடென்டினுடைய அந்த இதுக்கு எந்தவித தீர்மானமும் ஆதரவு தீர்மானமும் பிரதமர் இல்லாத தீர்மானத்தை நிறைவேற்றி பார்லிமெண்ட்டை இது பண்ணிச்சிருக்கீங்களா? அது என்ன வழக்கம்? அது அந்த அளவுக்கு பிரதமருக்கு பெரிய ஆபத்து வந்து விட்டது. இதெல்லாம் ரொம்ப கொச்சையா இருக்கு சார். புரட்சி வெடிக்கும். இதெல்லாம் வந்து அதாவது நீங்க ஒண்ணு சொல்றீங்க, ராகுல் மேல நடவடிக்கை எடுத்தா புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாதிரி காங்கிரஸ்காரங்க எல்லாம் அச்சப்படுத்தினால் அப்போ இந்தியாவுடைய பாதுகாப்பின்மைக்கு ஒரு கேள்விக்குறி வரும்ல சார். சாத்வீக காங்கிரஸ்காரங்களே இவ்வளவு இதுவரைக்கும் ஒரு நிகழ்ச்சியை சொல்லுங்க சார். அது மாதிரி எல்லாம் வந்து ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு காங்கிரஸ்காரவங்க வந்து யாராவது சார், இது வேற சார். போராட்டங்கிறது வெளியில போராடுவது என்பது இயற்கை சார், எங்களுடைய உரிமை சார். அது போராடுறதுதான் நான் அப்படி சொல்றேன். நீங்க வந்து போராடுறதையே வந்து தவிர்க்கணும்னு சொன்னா இது ஜனநாயக நாடா இல்லையா? இது வந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, நாங்க பேசாம இருக்கணுமா சார்? ட்ரம்ப் அறிவிக்கிறார் சார், இந்த நாட்டில் எங்க நீ டீசல் வாங்கணும், எங்க பெட்ரோல் வாங்கணும்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிக்கிறாரு. நம்ம பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, அந்த பார்லிமெண்ட்ல ட்ரம்ப் சொல்றது தவறு, பொய்யே, அப்படி ஒரு ஒப்பந்தம் நாங்கள் போடவில்லை, கையெழுத்திடவில்லை, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ட்ரம்ப் வந்து இது மாதிரி அறிவிச்ச தவறுன்னு சொன்னீங்களா சார்? நீங்க பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கும் போதே நீங்க இதுக்கு பதில் சொல்லி சார் போக வேண்டாம். மன்மோகன் சிங் அணுசக்தி ஒப்பந்தம் இதுக்கெல்லாம் போட்டாருங்கிறதெல்லாம் இன்னொரு மன்மோகன் சிங்கோட ஒப்பிடாதீங்க. அவர்ல வெளிப்படையான ஒரு மனிதர், வெளிப்படையான மனிதர். அது இதெல்லாம் நம்ம பெரிய விவாதத்துக்குள்ள போய் வேண்டிக்கும். கார்த்திக் சுவாமி, உங்களுடைய நிறைவான கருத்து சார். அதாவது இப்ப சார் சொன்னாங்க இந்த ஒரு புக்கை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2002 ரிட்டையர் ஆனவர் மேஜர் ஜெனரல் வி.கே. சிங் அவர் ஒரு புத்தகம் எழுதினார், இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மானஸ் பப்ளிகேஷன் ஒரு புக்கு வெளியிட்டுச்சு.
2007 சிபிஐ அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணி அந்த புக்கை பறிமுதல் பண்ணி தடை பண்ணி இன்னி வரைக்கும் அவர் கோர்ட்டு கேஸுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. இன்னி வரைக்கும் இவங்க ஆட்சி 2007 2004 அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து அனலைஸ் ரிசர்ச் பத்தி எப்படி நடக்குது நம்மளதுலங்கிறது ஒண்ணு எழுதினார். ஆனால் ரகசியங்களை எழுதவில்லை. நீங்க நான் என்னுடைய அனுபவங்கள் அந்த விதத்துல அவர் ஒரு புக் எழுதினார். அனுபவத்தை எழுதினார். இப்ப நரவணை இவங்க சொன்ன மாதிரி அவர் எழுதுறார் அந்த புக்கை. சரிங்களா? அதுக்கு பிறகு கோர்ட்ல அந்த புக்குக்கான என்ன அவர் மேல குற்றப்பத்திரிக்கை அந்த தகவல்களை எல்லாத்தையும் அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சொன்னாங்க சார். இவங்க ஒண்ணுமே கொடுக்காம பல வருஷமா இப்ப வரைக்கும் அது பெண்டிங்ல தான் இருக்கு. நீங்க இப்போ பாஜக ஆட்சியை சொன்னாலும் சரி, சேர்த்தே சொல்றேன், இன்றைக்கு வரைக்கும் அது கோர்ட்ல தான் இருக்கு. தடை பண்ணப்பட்டது இவர்கள் ஆட்சி காலத்தில். ஏன் தடை செய்தார்கள்? 2007 அவர் வீட்டுல இருந்து லேப்டாப் கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி இவங்க கூட்டணி ஆட்சி எதுக்கு பறிமுதல் பண்ணாங்க அதை முதல்ல சொல்லணும். அந்த நன்றி. சுருக்கமா நிறைவான நீங்க இது உதாரணத்தை காட்டும் பொழுது இதே மாதிரி வந்து வெளியிடப்பட்ட வெளியிடப்பட்ட புத்தகம் வெளியிடாத புத்தகத்துக்கு கூட ஏன் எங்களை வெளியிட விடாமல் தடுக்கிறீர்கள் என்று நாங்க வழக்குக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, அதையும் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஓட்டுவீங்க. சரி, நன்றி. வெளியிடாமே ஒரு 5 வருஷத்துக்கு ஓட்டுறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்க, அவ்வளவுதான். நன்றி. 2 கருத்துரையாளர்களும் தங்கள் சார்ந்த கருத்துக்களை இந்த நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பிரச்சனை, பிரதமரை எதிராக நடைபெறுகிற சதி அப்படின்னு ஓம் பிர்லா போட்ட ஒரு குண்டு அப்படிங்கிறது தான் இந்த விவாதத்தை நம்ம கட்டமைச்சிருந்தோம். 2 கருத்துரையாளர்களும் தங்கள் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்தாங்க. இருவருக்கும் மனமார்ந்த நன்றி.